சீனத்து ஞானி கன்பூசியஸ் சொல்லுகிறார், சிந்திக்காமல் படிப்பது என்பது மனதின் குழப்பத்தை உருவாக்கும் என்றும், படிக்காமல் சிந்திப்பது என்பது மனிதனுடைய மனநிலையின் சமநிலையை கெடுக்கும் என்றும் சொல்லுகிறார். பொதுவாக படிப்பு என்பது என்னவென்று கேட்டால், ஒன்றை பற்றி அறிந்து கொள்வது. நல்லவற்றையும் நாம் படிப்பு என்று தான் சொல்லுகிறோம், கெட்டவற்றையும் நாம் படிப்பு தான் என்று சொல்லுகிறோம். என்ன படித்தாய் என்று ஊரில் பெரியவர்கள் கேட்பார்கள். அந்த படிப்பு என்பது நல்லவற்றை கற்றுக்கொள்வது என்று பொருள். எனவே சிந்தித்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் படித்தால் நல்லது என்று நீங்கள் சிந்தித்து படித்தால் உங்கள் மனதில் குழப்பங்கள் வராது. அதே நேரத்தில் நீங்கள் படித்துவிட்டு சிந்திக்கிற பொழுதுதான் உங்களுக்கு அதன் மீதான ஒரு புரிதல் இருக்கும். எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் ஒன்றை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும். அதாவது நம்முடைய மனதினுடைய சமநிலை பாதிக்கப்படும். எனவே எப்பொழுதுமே சிந்தித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சிந்தித்து படியுங்கள். படித்துவிட்டு சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படி சிந்திக்கிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை